கன்னியாகுமரி மாபெரும் வில்வண்டி மற்றும் தட்டுவண்டி பந்தயம். எங்களுக்கு 2 நிமிஷத்துக்குள்ள பிரைஸ், மாடு ஓடினா தான் பிரைஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ஒரு சிறப்பான ஒரு பந்தயம். சூதாட்டம் கிடையாது, டைமிங்கில் எந்த மாடு எப்படி திறமை போல ஓடுதோ இதான் ஓட்டம். ஸ்டார்டிங் 70 80 பிடிச்சாதான் நாங்க 40 போய் சேர்ந்தா எங்களுக்கு பிரைஸ், இல்லைன்னா பிரைஸ் இல்லை. அது போட்டி கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு, பார்க்கறதுக்கே கொஞ்சம் எப்படி நெஞ்செல்லாம் பதட்டமா இருக்கு. பட் கன்னியாகுமரி ரேஸ்னாலே மற்ற ரேஸ் மாதிரி கிடையாது. நம்ம இடத்து ரேஸ் 1 கிலோமீட்டர் ரேஸ் தான். நம்ம மாடு வந்து 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். இதுதான் கடுமையான போட்டியாக இருக்குது எங்களை பொறுத்தளவில். ஆனால் அந்த ரேஸ் வந்து மைல் ரேஸு, அது போயிட்டு ரிட்டர்ன் வரணும். இது எங்களுக்கு எவ்வளோ குயிக்கில் மாடு ஓடுதோ அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இதாக இருக்குது டைமிங். இது என்னடா நாங்கள் அடிக்காமல் அந்த இதை வச்சே சத்தம் கொடுத்தாலே அது ஓடும். அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி வச்சிருப்பாங்க. பாரம்பரியமாட்ட இந்த சாக்கு வைக்கலையும் வச்சு தான் பழக்கம். மெத்தை நாங்கள் வந்து மெத்தெல்லாம் வாங்க மாட்டோம். எங்கள் மெத்தை வந்து கிளிப்பு கிடையாது, எங்களுக்கு சாக்கு தான். வக்கீல் கிடக்கும் எங்களுக்கு எதுக்குமே. அதனால எங்களுக்கு எதுனாலும் சரி எங்களுக்கு வக்கீல் தான். மெத்த மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாதிரி இங்கே வந்து மெத்த இருக்காது, வைக்கோல் இருக்காது. 2 டியூவல் பர்பஸ். ஒன்று வந்து குஷனாகட்டும் இருக்கும், ஒருவேளை ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் நம்ம வந்து வண்டியில் ஏற்றிட்டு வரோம், முன்னாடி மாட்டுக்கு எதுவும் தீவனம் எதுவும் வேணா கூட அதுலேருந்து எடுத்து போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி கன்னியாகுமரி ரேஸில் வந்து வில்லு வண்டி, தட்டு வண்டி, அப்புறம் சின்ன தட்டுங்கப்போ பல் போடாத கண்ணுட்டி அந்த மாதிரி அதுக்கு ஓட முடியாது. காற்று சிறக்கும் எல்லாம் சிறக்கும், அது இந்த ஸ்பீடில் தான் போகணும் வில்வண்டி. ஆமாம், ரொம்ப ஸ்பீடில் உள்ள மாடு தான் அது அடிக்கும். கடினம் அது. ஆமாம், வில்வண்டி ரொம்ப கடினம். அதுல அடிக்கிறது தான் அதுதான் பாயிண்ட். வில்வண்டியில் எப்பவுமே வந்து சீனியர், சூப்பர் சீனியர் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், சப் ஜூனியர், ஜூனியர், சூப்பர் சீனியர், அந்த மாதிரி கேட்டகரியில் கொஞ்சம் வில்லு மாதிரி அமைச்சு ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். அந்த இது ரொம்ப பாரம்பரியமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இது. வில்வண்டி தான் பழைய காலத்து ஆட்கள்லாம் வந்து வில்வண்டி. அதுக்கப்புறம் தான் ஒத்த போல் இதெல்லாம் தட்டு வண்டிலாம் வந்தது. வில்வண்டி தான் அங்கே பழைய ஆட்கள்லாம். நீங்களே பெரிய மாடுகள் அதிகமாக ஓடும். இருக்கிறதுல பெரிய மாடு தான் வில்வண்டியில் கட்டுவாங்க. அதை விட கொஞ்சம் சின்னது தட்டு வண்டியில் கட்டுவாங்க. இருக்கிறதுல சின்ன கண்ணுட்டி, இந்த 2 பல் கண்ணுட்டி வந்து சின்ன தட்டில் கட்டுவோம். மற்ற பந்தயங்களில் 2 பேர் இருப்பாங்கல்ல, அதில் இதில் வந்து 2 பேருமே இருப்பாங்க. ஆனால் யாருமே கீழே இறங்க கூட, கீழே இறங்கினா பவுல். பவுல் வந்து உங்களுக்குன்னா மயில் ரேஸ்னா எல்லாம் மொத்தமாக விடுவோம். இது மொத்தமாக விட மாட்டோம், ஒத்தே விடுவோம். இது வந்து 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் பறக்கணும். டைமிங்கில் ஓடுக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும். டைம் குறைச்சி ஓடுறது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1972 இறச்சிக்குளம் புத்தேரியின் பக்கத்தில் நடந்தது. தொடர்ந்து ஒரு 30-35 வருடங்கள் நடைபெற்ற ரேஸ் வந்து டிராஃபிக் அதிகமாகுது அப்படின்ற ஒரு காரணத்தாலையும் வேற சில காரணங்கள் தடைபட்டுச்சு. அதுல இருந்து இப்போ இங்க இருந்து நடத்திட்டு இருக்காங்க. பந்தயத்திலேயே ஒவ்வொரு சைடுமே ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். நம்ம ஊர் சைடு தட்டு வண்டி பந்தயம், மாட்டு வண்டி பந்தயம், ரெட்டை மாட்டி வண்டி பந்தயம், ஒத்த மாட்டு வண்டி பந்தயம், பொள்ளாச்சி சைடு மீட்டர் வண்டி பந்தயம். ஸோ அதே மாதிரி கன்னியாகுமரியில வில் வண்டி, தட்டு வண்டி, சின்ன மாடு அப்படின்னு சொல்லி 1 கிலோமீட்டர் மீட்டர் மாதிரி போறீங்க. இந்த கன்னியாகுமரி பந்தயத்தை பத்தின பாரம்பரியத்தை சொல்லுங்க. பாரம்பரியம்னா இது குறைஞ்சது ஒரு 50 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு தான் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இது ஒரு சிறப்பான ஒரு பந்தயம். அதுலேயும் செண்பராம்புதூரில் நடக்குது வந்து என்னைக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பேர் போன புகழ்பெற்ற ஒரு பந்தயம் இது. இதுக்காண்டி நாங்கள் மாடுகளை ரொம்ப இதாகவே தயார் பண்ணி கொண்டு வருவோம். வருஷம் இது பொங்கல், தீபாவளியில் இது நடக்கக்கூடிய ஒரு இதுதான். எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இது நடக்கும். மாட்டு வண்டி பந்தயத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாட்டு வண்டி பந்தயம் எந்த மாதிரி டிஃபரெண்டாக சொல்லியிருக்கேன். ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது மதுரை அந்த பக்கம் வந்து 10 மைல் போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்கும். எங்களுக்கு என்னன்னா இது 1.5 மைல். ஃபர்ஸ்ட் யார் போகிறா ஒவ்வொரு வண்டியாக விடுவாங்க. இதுதான் அதோட சிறப்பு. ஒன்று மொத்தமாக விட மாட்டாங்க. ஒவ்வொன்றாட்டி யார் போய் ஃபர்ஸ்ட் டைமிங்கை கீப் அப் பண்ணாங்களோ அவங்களுக்கு
பரிசு ஃபர்ஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு அந்த மாதிரி வருது. இதுல என்னென்ன வகை இருக்கும்? இது வந்து கன்னியாகுமரி race ல. கன்னியாகுமரி ரேஸில் வந்து வில்லு வண்டி, தட்டு வண்டி, அப்புறம் சின்ன தட்டுங்கப்போ பல் போடாத கண்ணுட்டி அந்த மாதிரி அதுக்கு. கொஞ்சம் பெரிய மாடுகளுக்கு வந்து தூரம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். வண்டிகளோட சைஸு கொஞ்சம் மாறி வரும், அவ்வளோதான். நல்லா இருக்கும். வில்வண்டி பந்தயம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. வில்வண்டி பந்தயங்கிறது ரொம்ப பெரிய பந்தயம். அது என்னன்னா பெரிய பெரிய மாடுகள், ரொம்ப பெரிய மாடுகள் பரிசு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு இது பந்தயம் நல்லா இருக்கும். வில்வண்டினாவே அந்த வில்வண்டி அமைப்புல இருக்கும், அதுதான் பாரம்பரியம். பாரம்பரியான முதல்ல பந்தயமே அதுதான். வில்வண்டி கொஞ்சம் வில்லு மாதிரி அமைச்சு ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். அந்த இது ரொம்ப பாரம்பரியமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு இது. தட்டு வண்டியை கட்டிலும் வில்வண்டியில ஓடுறது எவ்வளவு கடினம்? வில்வண்டிங்கிறது கொஞ்சம் கனமாக இருக்கும். ஆனால் அது பழகிருவாங்க, எல்லாமே பழகி அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிலாம் எடுத்து தான் வருது. அதனால அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், நல்லா இருக்கும். கன்னியாகுமரியில இந்த மாதிரி எல்லா ஊர்லயும் அடிக்கடி நடக்கிற மாதிரி இந்த ஊர்ல அடிக்கடி நடக்காத போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ கொஞ்சம் மாசமா நடக்கலங்கப்போ ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்து, இன்னைக்கு நடக்குன்னு உடனே எல்லாருக்கும் ஒரு புது உற்சாகம். அதுல நீங்க வந்தது எங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு இதா இருக்குது. இந்த சைடு இருக்கவங்களையும் சாரதின்னு தான் சொல்லுவாங்களா? ஆமா, சாரதி பின்னோட்டி எல்லாமே இருப்பாங்க. மாட்டு வண்டி பந்தயத்துல தார் கம்பு வித்தியாசமா இருக்கும், இது என்னது? இது என்னடா, நாங்க அடிக்காம இந்த இதை வச்சு சத்தம் கொடுத்தாலே அது ஓடும். அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு நமக்கு 1.5 மைல் தானே, இதை போட்டு நம்ம அடிச்சு அதை ரொம்பலாம் இது பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் சத்தம் மட்டும் கொடுப்பாங்க, சத்தத்திலே மாடு பாஸ் ஆயிரும். இதை வச்சு சும்மா தரையில அப்படி ராவிட்டே வருவாங்க, அது அங்க போயிரும், அதுக்கு வேக மாட்டு. கன்னியாகுமரி பந்தயம் வந்து வருஷந்தோறும் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த வருஷந்தோறும் நடக்கக்கூடிய பந்தயத்துல ஒரு பந்தயம் நான் தான் நடத்திட்டு இருக்கேன். அப்படியா? ஒவ்வொரு மாட்டு இந்த சைடுலாம் என்ன மாதிரி மாட்டு வண்டி பந்தயம் நடக்கும்? இங்க வந்து முன்னால வந்து டபுள் போல் தான். டபுள் போல்னா இருக்குல்ல போல், இந்த போல் வந்து டபுளில் தான் இருக்கும். அந்த வண்டியில் தான் கட்டணும் சின்ன காலை. பெரிய வண்டி வந்து 3 பெரிய கூண்டு டபுள் போல், அதுவும் வில்லு வண்டி, பழைய வில்லு வண்டி. இப்போ வந்து எல்லாம் லேட்டஸ்டாட்டு அங்கேயும் மாற்றினதுனால இப்போ வில்லு வண்டி எல்லாம் சின்னதாட்டு தான் வச்சுருக்காங்க. இங்க வந்து மொத்தமா விட மாட்டீங்க என்னன்னா? இல்லை மொத்தமாக விட முடியாது, பெர்மிஷன் இதுக்கே பெர்மிஷன் வாங்கினா ரொம்ப. அந்த சைடு நடக்கிற மாதிரி மொத்தமா விட்டு யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ இல்லை அதை மாதிரி வைக்க முடியாது. அதை மாதிரி வைக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு இங்கே பெர்மிஷன் தர மாட்டாங்க. ஒன்னொன்னா தான் போகும். ஒன்றுனா தான் போகும். இங்கே வந்து பரம்பரையாட்டு அது பாரம்பரியமாட்ட இந்த ஒவ்வொரு வண்டியாக தான் போயிட்டுருக்கோம். ஒன்னொன்னா போகும்போது அந்த 1 கிலோமீட்டர் நீங்க முடிக்கும் போது டைமிங் நோட் பண்ணுங்க. டைமிங் ஆமாம் டைமர் வச்சுருக்கோம். ஒரு இந்த இதை பத்தி சொல்லுங்கண்ணா, இந்த மெத்தையில இந்த மாதிரி ஏன் மெத்தை வச்சிருக்கீங்க? இல்லை இங்கேயும் ஆமாம், எங்களுக்கு வந்து இது பாரம்பரியமாட்ட இந்த சாக்கு வைக்கலையும் வச்சு தான் பழக்கம். மெத்தை ஏன்னா மாடுங்க கொண்டு வந்து அவுத்த உடனே அந்த வைக்கலை எடுத்து அந்த மாட்டையெல்லாம் ஒரு தொடச்சி விடுவோம், அதுக்கு வச்சிருக்குது. அது வந்து நீ வித்தியாசமா இருந்துச்சுன்னா மெத்தைக்கு பதிலா வந்து கோணில வந்து இங்கே இல்லை, இங்கேயும் மெத்தை வச்சிருக்க ஆள் இருக்கு. இங்கேயும் கிழக்கெல்லாம் போய் எடுத்து பழக்கம் உள்ள ஆட்கள் வந்து இங்கேயும் மெத்த வச்சிருக்காங்க. இல்லாத ஆட்கள் வந்து இது பரம்பரையா பழைய ஆட்கள் இதுதான் வச்சிருக்கோம், சாக்கு இப்படிதான். இது கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி செம்பராம்பூரில் வருஷம் வந்து நடக்கும். இது வந்து சங்கத்தில் ஒரு 2 வருஷமாக நடத்தலை, இது மறுபடியும் ரேஸ் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நடத்தாதனால ரொம்ப கஷ்டமாக இருந்து, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் இப்போ 30 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு ராதாபுரம், நாங்கள் எங்கள் இதில் வந்து ஒரு 10 ஜோடி மாடு கொண்டு வந்திருக்கோம். அங்கே நம்மளுக்கு குருநாதர் நம்ம அண்ணன் தான். கன்னியாகுமரி ரேஸ்ல எல்லாம் யூஸ் பண்ற காளைகள் என்ன ரகமா இருக்கும்? இது வந்து ஒட்டாங்கலம்பாங்க. அங்கே மலமாடு எங்கள் மாட்டில் உள்ளது நாங்கள் எடுத்து பழகிடுவோம், வெளியே இருந்து வாங்கிக்கிடுவோம். இது இங்கே அதிகமாக கன்னியாகுமரி மட்டும் தான் இருக்கும். மற்ற ஒரு பந்தயங்களில் வந்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் ஓடும். இது பொள்ளாச்சியெல்லாம் 300 மீட்டர் 200 மீட்டர் 100 மீட்டர் ஓடும். கன்னியாகுமரி மாவட்டத்தை விட கிலோமீட்டர் பந்தயம். சின்ன மாட்டுக்கு வந்து 1/2 கிலோமீட்டர், பெரிய மாட்டுக்கு வந்து 1 கிலோமீட்டர், ஒரு சில இடத்துல 1-200 இவ்வளோ வைப்பாங்க. வில்வண்டியோட சிறப்பு சொல்லிருக்கேன். வில்வண்டிங்களை பெரிய மாடுகள் அதிகமாக ஓடும். இருக்கிறதுல பெரிய மாடு தான் வில்வண்டியில் கட்டுவாங்க. அதை விட கொஞ்சம் சின்னது தட்டு வண்டியில் கட்டுவாங்க. இருக்கிறதுல சின்ன கண்ணுட்டி, இந்த 2 பல் கண்ணுட்டி வந்து சின்ன தட்டில் கட்டுவாங்க. வில்வண்டி தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாரம்பரியமாக நடந்துட்டு இருக்கு ரேஸ். தட்டு வண்டியில ஓட்டுறது கட்டிலும் வில்வண்டியில ஓட்டுறது என்ன மாதிரி இருக்கும்? தட்டு வண்டியை விட வில்லு வண்டி கொஞ்சம் வெயிட்டும் கூட இருக்கும். ஆமாம், தட்டு வண்டியை காட்டிலும் வில்லு வண்டி கொஞ்சம் வெயிட்டு கூடுதலாக இருக்கும். அந்த வில்லு போல் ஒரு செட்டிங் பார்த்துருப்பீங்க, வேற எந்த மாவட்டத்துலையுமே இருக்காது, வேற எந்த ஒரு ரேஸ்லையுமே இந்த அமைப்பு இருக்காது. காத்து இழுக்கிறது இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது இதில். இப்போ ஒரு சில மாட்டு வண்டி பந்தயத்துல மைல் கணக்குல ஓடுறதுல துணை சாரதிகள் ஓடுவாங்க. இதுல எப்படி 2 சாரதிகள் போவீங்க? 2 பேருமே உட்கார்ந்துதான் இருப்பீங்களா?
மற்ற பந்தயங்களில் 2 பேர் இருப்பாங்கல்ல, அதில் இதில் வந்து 2 பேருமே இருப்பாங்க. ஆனால் யாருமே கீழே இறங்கக்கூடாது. கீழே இறங்கினா பவுல். கீழ இருக்குன்னா foul. பவுல். ஆ. ஆமாம், வேற எல்லா ரேஸும் இது எல்லாமே டைமிங் தான். எதுவுமே ஏமாற்ற முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நம்ம முன்னாடி பைக் போய்ட்டு டைம் செட் பண்ணியிருப்பாங்க. எதுவுமே ஏமாற்ற முடியாது. ஆ, இப்ப டைம் ஸ்டார்ட் பண்ணோனே அங்க முடிக்கிற வரைக்கும் டைம் தான். சோ இப்போ இடையில வந்துட்டு காளைகள் சேட்டை பண்ணாலும் அது டைம் போயிரும்ல. டைம் போயிடும். இடையில வந்து பாதி காளைகள் போகாமல் இருக்கும். அது டைம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த எண்டில் போய் அவங்க கொடுக்காதான் போர்டில் எழுதிடுவாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தோட வில்வண்டி தட்டுவண்டி ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா சூதாட்டம் கிடையாது. டைமிங்ல எந்த மாடு எப்படி திறமை போல ஓடுதோ இதான் ஓட்டம். சொன்னா ஸ்பீடா ஓடிடுவாங்க. விசில் ஸ்டார்ட் பாயிண்டிங்ல விசில் அடிச்ச உடனே எங்க மாடு ரெடியா இருக்கும். ஸ்டார்ட் பாயிண்டிங் முடிஞ்ச உடனே டைமிங்கை க்ளோஸ் பண்ணோன்னா நாங்கள் மாட்டை ஆஃப் ஆகிடும். 1 கிலோமீட்டர் 1 பாயிண்ட். இந்த இதோட சிறப்பு சொல்லுங்க. தட்டு வண்டியில கோணி பையில வைக்கல் யூஸ் பண்றேன். கன்னியாகுமரி ரேஸ்னாலே மற்ற ரேஸ் மாதிரி கிடையாது. நம்ம இடத்து ரேஸ் 1 கிலோமீட்டர் ரேஸ் தான். நம்ம மாடு வந்து 70-80 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும். மற்ற மாதிரி கிடையாது. நம்ம ரேஸ் தான் ரேஸ் தான். இது என்ன மாதிரி வகையான காளைகள்? இது ஒட்டா மாடு இருக்கு, நாட்டு மாடு இருக்கு, எப்படி சொல்ல மலை மாடு தான் மேக்ஸிமம். ஒட்டா மாடுன்னு சொன்னா 70. இது ஒட்டா மாடு அப்படின்ற வகை. நீ வந்து என்னன்னா பூரணி காலம் சொல்லுங்க, பூரணின்னு சொல்லுவீங்க. எங்க நாங்க வந்து ஒட்டாங்காலம் சொல்லுவோம். அந்த ரெண்டு ஒண்ணுதான், பேர் மட்டும் மாறும். ஒரு இடத்துக்கு இறம் போற சமயத்துல பேர் மாறும். கன்னியாகுமரி பாரம்பரிய வில்வண்டியை பத்தி சொல்லுங்க. வில்வண்டி தான் பழைய காலத்து ஆட்கள்லாம் வந்து வச்சு வந்து வில்வண்டி. அதுக்கப்புறம் தான் ஒத்த போல் இதெல்லாம் தட்டு வண்டிலாம் வந்தது. வில்வண்டி தான் அங்க பழைய ஆட்கள்லாம் வச்சிருந்தது. வில்வண்டி பந்தயம் பார்க்க எப்படி இருக்கும்? அதான் பெரிய மாடுகள், இவ்வளவு உயரத்துல மாடுகள்லாம் வர்றதுன்னா வில்வண்டி தான். தட்டு வண்டில வராது, வில்வண்டில தான் பெரிய மாடுகள் வரும். இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு விதமான மாட்டு வண்டி பந்தயம் இருக்கும். இங்க வித்தியாசமான நடக்குதுல, இந்த பந்தயம் எல்லாம் பார்க்க எப்படி இருக்கும்? போட்டி எப்படி இருக்கும்? போட்டினா நீங்க பாருங்களா, சரித்திரமா இருக்கும். மற்ற இடத்தோட அது வந்து உங்களுக்குன்னா மயில் ரேஸ்னா எல்லாம் மொத்தமா விடுவோம். இது மொத்தமா விட மாட்டோம், ஒத்த விடுவோம். இது வந்து 1 கிலோமீட்டர் தான். 1 கிலோமீட்டர் பறக்கணும், அந்த மாதிரி பறக்கணும். மத்தபடி சாரதி துணை சாரதி எந்த மாதிரி எஃபர்ட் போடணும் இதுல? பின் சாரதி தான் வேலையே. சாரதி இறங்க விடாது, பின் சாரதி தான் வேலை. அவன் எவ்வளவு தூரம் நெருக்கானோ அதுலதான் மாடு போகும். பின் சாரதி தான் வேலை. இது வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு நம்ம ஊர் கன்னியாகுமரியில நடக்காத போது சாரதிகளா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும்? வருத்தம் தான். என்ன செய்ய முடியும்? தை மாசம் நடந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் நடக்குது. அடுத்து எங்க ரேஸ் 25ஆம் தேதி இருக்கு. நீங்களும் வரணும், கட்டாயம் வரணும். எங்களுக்கு வந்து இது வந்து கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ள எவ்வளவு டைமிங்ல ஓடுதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வரும். டைம் குறைச்சி ஓடுது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்துடும். இது எவ்வளவு பாரம்பரியம் பந்தயம்? இது வந்து எங்களுக்கு தலைமுறை நடந்துட்டு நாங்கள் பொங்கலுக்கு நடத்துவோம். அப்புறம் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் நடந்துட்டு இருக்கோம். மொத்தமா மயில்ல மொத்தமா மாடுகள் ஓடுற போட்டிக்கும் இது ஒன்னொன்னா ஒரு கிலோமீட்டரா ஓடி லாஸ்ட்ல வந்து யாரு வந்து கம்மியான செகண்ட்ல போயிருக்காங்கன்னு போது இந்த பந்தயம் எப்படி இருக்கும் போட்டி? இதுதான் கடுமையான போட்டியா இருக்கு எங்களை பொறுத்தளவில். ஆனா அந்த ரேஸ் வந்து மயில் ரேஸ், அது போயிட்டு ரிட்டர்ன் வரணும். இது எங்களுக்கு எவ்வளவு குயிக்கில மாடு ஓடுதோ அவ்வளவுக்கு நமக்கு இதா இருக்கு டைமிங். பொள்ளாச்சியில 300 கிலோமீட்டர்னா இங்க 1 கிலோமீட்டர். ஓகே ஓகே ஓகே. நீங்க வில்வண்டி இந்த எது நான் ஓட்டுவீங்க? நான் தட்டு வண்டி ஓட்டிருக்கேன். தட்டு வண்டி. ரொம்ப நன்றி. கன்னியாகுமரி மாபெரும் வில்வண்டி மற்றும் தட்டு வண்டி பந்தயத்துல வந்துட்டு இருக்கும். நம்ம ஊர் இப்ப மதுரை, சிவகங்கை, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாட்டு வண்டி பந்தயம் ரேஸ் அப்படின்றது வித்தியாசமா நடக்கும். ரெட்டை மாட்டு வண்டி பந்தயம், ஒத்த மாட்டு வண்டி பந்தயம், பொள்ளாச்சி மீட்டர் ரேஸ் அப்படின்ற மாதிரி கன்னியாகுமரியிலையும் வில்வண்டி தட்டு வண்டி பந்தயம் அப்படின்றது வித்தியாசமா நடக்கும். ஸோ அதுல பழம்பெரும் சாரதி அண்ணா நம்ம கூட வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு சாரதி அண்ணா கூட இருக்கும்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா ஒரு சாரதி அண்ணாவா சொல்லுங்க, கன்னியாகுமரி ரேஸ் பத்தி சொல்லுங்க. இந்த ஊர் பந்தயம்ன்றது எவ்வளவு சிறப்பு மிக்க பந்தயம்? எங்களுக்கு 2 நிமிஷத்துக்குள்ள பிரைஸ். மாடு ஓடினாதான் பிரைஸ். 2 நிமிஷத்துல ஓடினாதான் பிரைஸ். அதுக்கு கீழே மேல ஓட்டினா பிரைஸ் கிடையாது. நானும் 18-20 வருஷம் நான் பிரைஸ் வாங்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல இத்தனை செகண்ட்ல, அதாவது இத்தனை நிமிஷத்துக்குள்ள போன ஹையஸ்ட் யாருன்னா? அது யாருன்னு தெரியல. எனக்கு சூரம் உள்ள 1:54 டைம் தான். 1:54 நாங்க 2 பேரும் ரெக்கார்டு வச்சிருக்கோம். இன்னும் எங்க ரெக்கார்டை முறைக்கல. அதே போல பள்ளியோட 11 வருஷத்துக்கு முந்தி நாங்க 1:05 ரெக்கார்டு வச்சிருக்கோம். நாங்க 1:05 ரெக்கார்டு வச்சிருக்கோம். ஆமா, வில்வண்டி காலத்தான் நாங்க 1:05 ரெக்கார்டு வச்சிருக்கோம். அது எவ்வளவு சிறப்பு மிக்க பந்தயம்? வில்வண்டின்றது எவ்வளவு பாரம்பரிய மிக்க விளையாட்டுன்னு சொல்லுங்க. விளையாட்டுன்னு சொன்னா அது வந்து இது வந்து ஓட முடியாது. காத்து சிறக்கும், எல்லாம் சிறக்கும். அது அந்த ஸ்பீட்ல தான் போகணும் வில்வண்டி. ஆமா, ரொம்ப ஸ்பீட்ல உள்ள மாடு தான் அது அடிக்கும். கடினம் அது. ஆமா,
வில்வண்டி ரொம்ப கடினம். அதுல அடிக்கிறது தான். அதுதான் பாயிண்ட். 3 சாரதியுமே ஒரு குரூப். நாங்க வந்து மெத்தெல்லாம் வாங்க மாட்டோம். எங்க மெத்த வந்து கிளிப்பு கிடையாது, எங்களுக்கு சாக்கு தான். அது வக்கீல் கிடக்கும் எங்களுக்கு எதுக்குமே. அதனால எங்களுக்கு எதுனாலும் சரி எங்களுக்கு வக்கீல் தான் எது செட் பண்ணுவோம். மெத்தெல்லாம் நாங்கள் செட் பண்ண போறது இல்லை. ஆனால் அது வந்து எப்பவுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு 1 கிலோமீட்டர் ஒரு பாயிண்ட் இருக்கு, எப்படி போகுன்னு பண்ணிட்டு போகணும். ஸ்டார்டிங் 70 80 பிடிச்சாதான் நாங்க 40 போய் சேர்ந்தா எங்களுக்கு பிரைஸ், இல்லைன்னா பிரைஸ் இல்லை. அதுக்கு வேண்டி சண்டை போடவும் வேண்டாம். பரபரப்பா இருக்கும். ஆமா, சிறப்பு வந்து ரொம்ப வருஷமா எங்க காலத்திலேருந்து இது நடந்துட்டு இருக்குது. அது ரொம்ப வருஷமா இது நடந்துட்டு இருக்குது. இப்போ இடைக்காலத்தில் கொஞ்சம் அது நடக்காம இருந்துச்சு, இப்போ திருப்பி நடக்குது. பாரம்பரியம் பற்றி அன்னை ஸ்ரீதர் சொன்னாங்க. இப்போ இது எப்படின்னா ஆடி அமாவாசைக்கு வந்து விரதம் இருப்பாங்க எல்லாரும். அப்போ கன்னியாகுமரிக்கு வந்து சும்மா ஃப்ரெண்ட்லியாக எல்லாரும் ரேஸ் கட்டி போவாங்க முன்னாடி. அப்போ ஃப்ரெண்ட்லியாக போகிறத இப்போ முறைப்படுத்தி கன்னியாகுமரி ரேஸ் கிளப் சார்பாக இது வந்து 2வது வருஷமாக நடக்குது. வருஷம் கூட்டிகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 கேட்டகரியிலையும் ஒரு 60 வண்டியாக அது வந்து வருது. இனிமேல் வந்து டிஜிட்டல் ரேஸ் இங்கே வந்து கொண்டு வர போகிறோம். டிஜிட்டல் ரேஸ்னால் எங்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் வர ஒரு பிசர் கூட தட்டாமல் டிஜிட்டல் ரேஸ் வந்து எப்படி நீங்கள் கோயம்புத்தூரில் பார்க்குறீங்க அதே மாதிரி உள்ளது வந்து இனி விரைவில் வந்து வந்துடும். அன்னை வந்து சுகுமாரன் போன வருஷம் வெற்றியாளர். ஃபர்லாங் 5 ஃபர்லாங் அப்படின்னு சொல்றது, ஒரு ஃபர்லாங் அப்படின்னு சொல்றது 300 மீட்டர். ஸோ 300 × 5 1.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைஸ். இது வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா 1972 இறச்சிக்குளம் புத்தேரின்னு பக்கத்தில் நடந்தது. தொடர்ந்து ஒரு 30-35 வருடங்கள் நடைபெற்ற ரேஸ் வந்து டிராஃபிக் அதிகமாகுது அப்படின்ற ஒரு காரணத்தாலையும் வேற சில காரணங்கள் தடைப்பட்டுச்சு. அதுல இருந்து இப்போ இங்க இருந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தும் ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ரேஸ் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி நடத்துறோம். சின்ன தட்டு வண்டி, வில் வண்டி. முன்னாடி பார்த்தீங்கன்னா வில் வண்டி தான் பெருசா இருக்கும். இப்போ வந்து ஸ்பீடு அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக அந்த வெயிட்டை குறைச்சு வில் வந்து சின்னதா இருக்கு. ஆமா, வில் வண்டியில எப்பவுமே வந்து சீனியர், சூப்பர் சீனியர் நீங்க எப்படி எடுத்துக்கலாம். சப் ஜூனியர், ஜூனியர், சூப்பர் சீனியர் அந்த மாதிரி கேட்டகரியில. இப்போ இதெல்லாம் வந்து சர்வீஸ்லாம் வந்து ஒரு 7-8 வருஷம் ஓடின மாடா இருக்கும். ஆமா, இப்போ இது ஜூனியர் நீங்க இப்ப பாக்குறது. இங்க இறங்க மாட்டாங்க. இங்க சேஃப்டி இதனால இறங்கி ஓடுற அந்த வேலை இருக்காது. அந்த 1.5 கிலோமீட்டர் 5 ஃபர்லாங்குமே பின்னாடியே தான் இருந்து போவாங்க. அது பாரம்பரிய மெத்த. மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மாதிரி இங்க வந்து மெத்த இருக்காது, வைக்கோல் இருக்கும். அது 2 டியூவல் பர்பஸ். ஒன்று வந்து குஷனாகட்டும் இருக்கும். ஒருவேளை ரேஸ் ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் நம்ம வந்து வண்டியில ஏற்றிட்டு வரோம். முன்னாடி மாட்டுக்கு எதுவும் தீவனம் எதுவும் வேணா கூட அதுல இருந்து எடுத்து போட்டுக்குவாங்க அந்த மாதிரி. ரொம்ப நன்றி அக்கா. கன்னியாகுமரி பந்தயம் வந்து வித்தியாசமா இருக்கும். பட் என்ன, நான் இந்த வருஷம் தான் வந்திருக்கேன். ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி பந்தயம் நடக்க போகுது, உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக காலையை வளர்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டு தெரியும், அதனால என் கூட வந்து நீ சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னாப்புல. அதனால நான் தென்காசியிலேருந்து இங்கே வந்தேன். அதுபோக எனக்கு வந்து ஒரு வீட்டில் எல்லாருமே தாத்தா எல்லாருமே காலை வளர்த்துருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அதுபோக நம்ம வருஷத்தில் நம்ம ஊர் தென்காசி சைடில் மாடை பற்றி வளர்த்து கொஞ்சம் வீட்டிலே மாடு வளர்ந்ததுனால நம்ம கொஞ்சம் தெரியும். அதனால நான் வந்து இந்த பையன்கார்டு சப்போர்ட் பண்ண வந்தேன். அதுபோக லைட்டாக ரேஸ் விட்டாங்க. நான் தனியாக காலையை கொடுத்து போட்டி கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. பார்க்கறதுக்கே கொஞ்சம் எப்படி நெஞ்செல்லாம் பதட்டமா இருக்கு. பட் ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டம். நீங்க சாரதியா இல்ல உரிமையாளரா? உரிமையாளர். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீங்க வித்தியாசமான பந்தயம் எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, மயில் பந்தயம் எல்லாம் பாத்துருக்கேன். நம்ம ஊர் பந்தயத்தோட சிறப்பு சொல்லுங்க. சிறப்பு எங்க ஊர் தான் ஃபேமஸ். வில்வண்டி அதே மாதிரி தான், தட்டு வண்டி அதே மாதிரி தான் ஃபேமஸ். இது எங்க இருந்தமோ ஆள வரும் பாக்கிறதுக்கு. இங்கேயுமே நிறைய சாரதி காலை இருக்காங்க. ஆமா, காலை 50-60 ஜோடி கிட்ட வந்துருக்கு. ஆமா.